Alhamdulillah Rabbil Alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid, 'allamnahu min ladunna 'ilma. Wa qala an-nabiy sallallahu alaihi wasallam, al-muslimu lil-muslim kal-bunyan yashuddu ba'duhu ba'dahu. Atau kama qala alaihi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim. Wa nahnu ala dhalika minasyahidin wa syakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற உலமாக்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக இளைஞர்கள், உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. என்றும் வாழும் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு ஒரு சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உலகத்தினுடைய மனிதர்களிலேயே வயது நீளமான ஒரு மனிதர் யார் என்றால், இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை நபி என்பதிலும் வலி என்பதிலும் கருத்து வேற்றுமை கொள்கிறார்கள். மிகுதமானவர்கள் அவர்கள் நபி அல்ல, அவர்கள் வலி இறைநேசர் தான் என்று சொல்லுகிறார்கள். உலகத்திலேயே அதிக நாள் வாழுகிற ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அது ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தான். புழக்க வாக்கிலே நாம் நபி என்று சொல்லுவோம், ஆனால் அவர்கள் நபி அல்ல. அன்பிற்குரியவர்களே, அந்த ஹிதர் 3 அபிப்பிராயங்கள் வரலாறுகளிலே இடம்பெற்றிருக்கிறது அவர்கள் யார் என்ற விஷயத்திலே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் காபீல், இந்த காபீலுடைய மகன் தான் ஹலிர் என்றும் ஒரு வரலாறு சொல்கிறது. எதற்காக நீண்ட நாள் வாழுகிற வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினான் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக இருக்கிற நேரத்திலேயே சொல்லி இருந்தார்கள், யார் என்னுடைய உடலை அடக்கம் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்திம காலம் வரை அவர்களுக்கு அல்லாஹ் ஆயுளை கொடுப்பான் என்று துஆ செய்திருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத்தானதற்கு பிறகு அவர்களுடைய உடலை பெட்டியிலே வைத்து பாதுகாக்கப்பட்டது. ஆதம் ஹவ்வா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வெள்ளப்பிரளயத்தின் போது கப்பலிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உடலும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உடலையும் ஒரு பலகையிலே வைத்து பாதுகாத்து அழைத்து சென்றார்கள். அந்த வெள்ளப்பிரளயம் முடிந்ததற்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அரஃபாவிலேயும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை ஜித்தாவிலேயும் அடக்கப்பட்டது. இந்த அடக்கிய மனிதர் யார் என்றால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை, உலகம் முடிகிற வரைக்கும் உள்ள ஆயுளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூர் ஊதுகிற அளவிற்கு வாழுவார் நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றும் ஒரு வரலாறு சொல்கிறது. இன்னொரு வரலாறு, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழித்தோன்றல்களில் உள்ளவர் ஹிதர். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழித்தோன்றல், அவருடைய உண்மையான பேர் ஈலியா. மக்கள் எல்லாம் அவரை ஹலிரூன் ஹலிரூன் என்று அழைப்பார்கள். காரணம், அவர் அமருகிற இடம் பசுமையாகிவிடும். ஹலிர் என்று சொன்னாலே பசுமையாகுதல் என்று பொருள். அவர் பாலைவனத்தின் பக்கம் போய் அமர்ந்தால் அது பசுமையாகிவிடும். அந்த அளவிற்கு இவர் இருக்கிற இடம் செழிப்பாக இருக்கும். அதனால உட்கார்ற இடம்லாம் புல்லு முளைச்சிருங்கிற அர்த்தம் அல்ல. வழக்க பாஷையிலே அவர் எங்கு சென்றாலும் பரக்கத். சில பேர் எங்கு போனாலும் எதை தொட்டாலும் விளங்காது இல்லையா? ஒரு கடைக்கு போவார், வேலைக்கு சேருவார், 3 மாசத்துல கடையை முடியுமா?
வெளிநாட்டுக்கு போலான்னு போவாரு, 2 மாசத்துல திருப்பி வந்துருவான். அங்க அந்த கம்பெனியை மூடிடுவான். தண்ணி அடிக்கலான்னு போய் தண்ணி அடிப்பார், போர் அப்படியே தூக்கிட்டு வந்துருவான். இப்படி சிலர் இருக்கிறாங்க. எங்கு போனாலும் பரக்கத். அந்த அடிப்படையில் ஹலிர் என்று சொன்னால் பசுமையான அமைப்பை உருவாக்கக்கூடியவர். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழித்தோன்றல்களில் இவர்கள் உருவாகி ஒரு நாள் சென்று கொண்டிருக்கிற போது ஒருவர் யாசகம் கேட்கிறார். ஒரு வயதான பெரியவர் யாசகம் கேட்கிறார், ஏதாவது நீங்கள் தாருங்களே, நீங்கள் கேட்பதை அல்லாஹ்விடத்திலே நான் வாங்கி தருகிறேன், நீங்கள் எனக்கு கொடுங்கள், நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை நான் வாங்கி தருகிறேன். அப்ப இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. அவரிடத்திலே சொன்னார்களாம், நீங்கள் கேட்கிறீர்கள், கொடுக்கும் எண்ணம் எனக்கு இருக்கிறது, ஆனால் கொடுப்பதற்கு பொருள் இல்லை, அதனால் என்னையே மார்க்கெட்டிற்கு கொண்டு போய் அடிமையாக விற்பனை செய்து காசை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த மனசெல்லாம் சாதாரண மனுஷனுக்கு வராது. என்னையே மார்க்கெட்டிற்கு அன்றைக்கு அடிமைகள் விற்ற காலம், என்னை அடிமையாக்கி விற்பனை செய்து அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த மனிதர் அழைத்து செல்கிறார். அடிமை என்று விற்பனை செய்யப்படுகிறது. 400 திர்ஹத்திற்கு விற்கப்படுகிறார்கள். விற்பனையாகி அவர் காசை வாங்கிட்டு போகும்போது உங்களுக்கு என்ன வேணும் கேட்டார். ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய ஆயுள் நீளமாக ஆக வேண்டும். அவர் துஆ செய்தார், ரப்புல் ஆலமீனே, உலகம் உள்ள காலம் வரை இவருக்கு ஆயுளை கொடு, அதற்கான வழிவகைகளை செய்து கொடு என்று அந்த பெரியவர் துஆ செய்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாஉல் ஹயாத் என்ற சுனை நீரை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டினான். அதை குடித்தார்கள், இறப்பில்லாமல் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பாடமும் இருக்கிறது. யாராவது தேவையோடு வருகிறார்கள் என்று சொன்னால் இல்லை என்று சொல்லாத மனம் வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை வழங்க வேண்டும், எல்லோருக்கும் வழங்கி அருள்வானாக. அன்புக்குரியவர்களே, இப்படியும் ஒரு வரலாறு. மூன்றாவதாக நபியுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யார் என்றால், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பி. நபியுனா இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நபியுனா ஹிதர் 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பி. அரசனின் 2 பிள்ளைகள். அரசனுக்கு 2 பிள்ளை, அரசனுடைய 2 பிள்ளைகள். இந்த நேரத்திலே அரசர் நினைக்கிறார், தனக்கு பின்னால் அரசாளுகிற தகுதி யாருக்கு என்று நினைக்கிறார். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், தகப்பனாரிடத்திலே சொல்லுகிறார்கள், மூத்தவர் ஹலிர், ஆனால் அவருக்கு அரசாட்சியிலே ஈடுபாடு இல்லை. அவருக்கு திருமணம் முடித்து வைத்தார். குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு அரசாட்சியை கொடுக்கலாம். இல்யாஸ் சொல்லுகிறார்கள், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், எனக்கும் அரசாட்சியில் விருப்பம் இல்லை, நான் ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கிறேன், எனவே ஹலிருக்கு விருப்பம் இல்லை, அவர் பிள்ளையாவது ஆட்சியாளராக வரட்டும். தகப்பனார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திற்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். ஊரிலேயே அழகு மங்கை, அரசர் கல்யாணம் பண்றதா சாதாரணமா முடிப்பாரு, அழகு மங்கையை பார்த்து மனம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்த முதல் நாள் இரவு மனைவியிடத்திலே சொன்னார்கள், பாக்கிரா, கன்னி பெண்ணை மணமுடிக்க முதல் நாள் இரவு சொன்னார்கள், எனக்கு இந்த பெண்களின் மீதெல்லாம் விருப்பம் இல்லை, நீ ஒரு பக்கம் தொழு, நான் ஒரு பக்கம் தொழுகிறேன், நீயும் வணங்கு, நானும் வணங்குகிறேன், படைத்தவனை வணங்கலாம், ஆனால் பெற்றோரிடத்திலேயோ வீட்டுக்காரர்களிடத்திலேயோ நாம் 2 பேர்களும் பிரிந்திருக்கிறோம் என்ற விஷயத்தை சொல்லவே வேண்டாம் என்று 2 பேர்களும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாக்கிரா ஒரு பக்கம் வணங்குகிறார், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஓராண்டு காலம் முடிகிறது. பொதுவாக அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்ன எதுக்கு வயிற்றுல புழு பூச்சி இல்லையா என்று கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். அதே மாதிரி மன்னர் கேட்கிறார், என்ன ஏதாவது குழந்தைக்கு வாய்ப்பு இல்லையா? ஹிதர் சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ் தருவான். மருமகளை அழைத்து மன்னர் கேட்கிறார், ஏதாவது குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அல்லாஹ் தருவான். 2 பேர்களும் அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தருவான். 2 வருடமானது, குழந்தை பிறக்கவில்லை. மன்னர் சொல்லிட்டாரு, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, உன் மனைவியை தலாக் விடு, குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்லாதவர், அதனால் தலாக் விடு, அந்த பொண்ணுக்கு பாக்கியம் இல்லை.
ஹித்ர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே சொல்லுகிறார்கள். அந்த பெண்ணும் ஏற்கிறார், தலாக் ஆகிறது. இன்னொரு குழந்தை பெற்ற பெண்ணை, ஏற்கனவே 2 புள்ளை இருக்குது, அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கப்படுகிறது. முதல் நாள் நபியினா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பொம்பளைய பக்கத்து நான் நெருங்கிறது இல்லை, அதனால் நீ ஒரு பக்கம் வணங்கு, நான் ஒரு பக்கம் வணங்குறேன். நீ ஒரு பக்கம் இபாதத்தை செய், நான் ஒரு பக்கம் இபாதத் செய்கிறேன். சரி என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். 1 வருடம் பூர்த்தியாகிறது, குழந்தை ஒன்றுமில்லை. இப்பொழுது மன்னர் அழைத்து கேட்கிறார். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுக்கிற நேரத்தில் தருவான் என்றார்கள். ஆனால் அந்த பெண்ணை அழைத்து கேட்கிற போது அந்த பெண் தெளிவாக சொல்லிவிட்டார், அவர் ஒரு பக்கம் தூங்குறாரு, நான் ஒரு பக்கம் தூங்குறேன், கியாமத்து நாள் ஆனாலும் புள்ள வராது. பிள்ளைக்கான வாய்ப்புகளும் வழிகளும் அறவே கிடையாது. வந்ததே கோபம் தகப்பனாருக்கு. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டிக்க ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வீட்டை விட்டு, அரண்மனையை விட்டு வெளியே செல்லுகிறார்கள். காடு வனாந்தரங்களில் அலைகிறார்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள். ஏற்றுக்கொண்டு ஒரு சிலர் இருக்கிறார்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை தெரியாமல், தகப்பனுக்கு தெரியாமல் வாழ்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த 2வது பொண்ணை தலாக் விட்டுட்டு போனாங்களா இல்லையா? 2வது கல்யாணம் முடிச்ச அந்த பொண்ணையும் தலாக் விட்டுட்டு போனாங்க. இப்ப இந்த பெண் தெருவழியாக வருகிறார். ஒருவர் ஏதோ ஒரு பொருளை கீழே போட்டு விட்டார். அதை எடுக்கிற போது பிஸ்மில்லா சொல்லி எடுக்கிறார். எடுக்கிற போது பிஸ்மில்லா சொல்லி எடுக்கிறார். அல்லாஹு அக்பர். இத பார்த்த உடனே அந்த பெண்மணி, பிஸ்மில்லா சொல்லுகிறாயே, நீ யார்? நான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்த வார்த்தையை சொல்லுகிறேன், ஈமான் கொண்டிருக்கிறேன். அப்படியான என்னை கல்யாணம் பண்ணிக்கோ என்று அந்த அம்மா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முன்னாள் மனைவி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்டவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். சந்தோஷமாக வாழுகிற போது இந்த அம்மா சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஃபிரௌனின் ஆட்சி நடக்கிறது. ஃபிரௌனினுடைய மகனுக்கு தலை சீவுகிற பொறுப்பு, இவங்க அரச குடும்பம் இல்லையா, ஃபிரௌனின் மகளுக்கு தலை சீவுகிற போது இந்த அம்மா பிஸ்மில்லாஹ், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தின் முன்னாள் மனைவி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தலையை சீவ, ஃபிரௌனுடைய மகளுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தலை சீவ, உடனே ஃபிரௌனின் மகள், அல்லாஹுவா, அவன் ரஹ்மானா, அவன் ரஹீமா, என்ன சொல்கிறாய்? என் தகப்பனார் ஃபிரௌன் தான் உலகத்திலேயே உயர்ந்தவர், அவர்தான் இறைவன், நீ யாரையோ இறைவன் என்று சொல்லுகிறாய். அப்ப அந்த மாசித்தத்தை பின்த் ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவுகிற ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 2வது மனைவி அழகாக சொன்னார்கள், அம்மா, உன்னை படைத்தவனும் என்னை படைத்தவனும் மண்ணை படைத்தவனும் விண்ணை படைத்தவனும் ஏக இறைவன் ஒருவன் தான் என்று ஏகத்துவத்தை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி சொல்லுகிற போது இந்த செய்தி ஃபிரௌனின் காதில் விழுகிறது. மக கொண்டு போய் சொல்லிட்டாங்க, கட்டி வைக்கப்படுகிறது. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 2வது மனைவியை கட்டி வைக்கப்படுகிறது. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே 2 புள்ள இருக்கு. மூத்த பிள்ளையை ஃபிரௌன், நீ ஈமானை விடுகிறாயா, நான் மூத்த பிள்ளையை கொலை செய்யட்டுமா? ஈமானை விடுகிறாயா, நான் கொலை செய்யட்டுமா? எவ்வளவு ஈமான்! ஒரு காலமும் ஈமானை விட மாட்டேன், என் பிள்ளை போனாலும் பரவாயில்லை. தாய்க்கு முன்னால் 12 வயது குழந்தை கொல்லப்படுகிறாள். 2வது கைப்புள்ள, சின்ன புள்ள. இந்த புள்ளைய கையில வச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ரிவாயத்துல 2 வயசு இருக்கு, ஒரு ரிவாயத்துல 3 வயசு இருக்கு. 2வது புள்ளையை எடுத்து ஈமானை விடுகிறாயா, கொல்லட்டுமா என்று ஃபிரௌன் கேட்கிறான். அல்லாஹு அக்பர். ஈமானை விடவில்லை, அந்த குழந்தையையும் கொல்லப்படுகிறது. இதை பார்க்கிற போதுதான் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, பச்சை பிள்ளைகளை கொல்லுகிறாயே உண்மையை சொன்னதற்காக, அல்லாஹ் ஒருவன் என்ற உண்மையை சொன்னதற்காக, அதுவரை ஆசியா ஈமானை மறைத்துத்தான் வைத்திருந்தார்கள், ஈமானை வெளிப்படுத்தல, அதுவரை மறைத்து வைத்திருக்கிறார்கள் ஆசியா. இப்பொழுது சொல்ல உடனே ஃபிரௌன், அவர்களுக்கு பிடித்த பைத்தியம் உனக்கும் பிடித்திருக்கிறதா என்று அவுத்தாதுகளில் எல்லா ஹதீஸ் நூல்களும் சொல்கிறது.
முளக்குச்சியில அந்த ஆசியாவை நாட்டின் ராணியை படுக்க வைத்து கட்டி மேலே இருந்து பாறையை உருட்டுகிறான். அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். இவர்களின் மேல் பாறை படுவதற்குள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆசியாவினுடைய உயிரை எடுத்துக் கொண்டான். அப்ப அன்புக்குரியவர்களே, ஃபிரௌனுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து ஈமானை எடுத்து சொன்னவர்கள் நபியினா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி என்றும் வரலாறு வருகிறது. இவர்கள் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உடன் பிறந்த சகோதரன் என்ற வரலாறும் இருக்கிறது. இப்படி நபியினா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்றைக்கும் வாழுகிறார்கள். ஷரியத்துக்கு கட்டுப்படாதவர்கள். இவங்களை எந்த ஷரியத்தில் சேர்க்கிறது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து வாழ்றாங்கன்னு வருது. இவர்களை எந்த ஷரியத்திலே சேர்ப்பது? அப்ப ஷரியத்துக்கு கட்டுப்படாத ஒரு மனிதர். அல்லாஹு அக்பர். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம் வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் அழைக்கிறார்கள். இப்னு அப்பாஸ், இந்த இடத்திலே ஒரு மனிதர் இருப்பார், அவரிடத்திலே போய் ரசூல் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். நேரா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பெரிய அறிவாளி இல்லையா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா செல்கிறார்கள். சென்று அந்த மனிதரை சந்திக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல அந்த மனிதர் அலைக்கும் சலாம் யா இப்னு அப்பாஸ். இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்னு அப்பாஸ் அலைக்கும் சலாம். நீ யாரை பின்பற்றுகிறாயோ அந்த மனிதர் யார் தெரியுமா? அந்த மனிதருக்கு ஓமை என்ன தெரியுமா? நீ யாரை பின்பற்றுகிறாயோ அந்த முஹம்மத். ஃபல்லல்லாஹு அலல் அன்பியா கமா ஃபல்லல ரமலான் அலா சாயிரில் அஷ்ஹுர். மற்ற மாதங்களை விட ரமலான் மாதத்தை சிறப்பாக்கி வைத்ததை போன்று அல்லாஹ் எல்லா நபிமார்களிலும் நீ யாரை பின்பற்றுகிறாயோ அந்த முஹம்மத் சிறந்தவர் சொல்லிவிடு. முஹம்மதின் உம்மத் யார் தெரியுமா? உம்மத்தே முஹம்மத் கல் ஜும்ஆ அலா சாயிரில் அய்யாம். மற்ற நாட்களை விட ஜுமாவுடைய நாள் எவ்வளவு சிறப்போ மற்ற உம்மத்தை விட உம்மத்தி முஹம்மத், முஹம்மதின் உம்மத்துக்கள் சிறந்தவர் என்பதை முஹம்மதிடத்திலே சொல்லிவிடு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வர்றாங்க. நாயகமே, நீங்க அந்த மனுஷனை பார்க்க சொன்னீங்க, அவர் பாட்டுக்கு உதாரணமா அடிக்கிறாரு, நீங்க சிறந்தவர், மாதங்கள்லயே சிறந்த மாதம் ரமலான போலங்கிறாரு. எங்களை பார்த்து சொல்றாரு ஜுமாவுடைய நாள் மாதிரி மற்ற நாளை விட சிறந்த நாள் எப்படி ஜுமாவோ அது மாதிரி உம்மத்தே முஹம்மதியான்னு சொல்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது யார் தெரியுமான்னு கேட்டாங்க. அது யார் தெரியுமா? அல்லாஹு அலம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹு வ ரசூலுஹு அலம். அல்லாஹ்வும் ரசூலும் தான் அறிந்தவர்கள், சொல்லுங்கள் நாயகமே. வஹுவ ஹாலிர், அவர்தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த வலியுல்லாக்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்களில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தவர்கள் ஒரு சிலர்கள், தொடர்புள்ளவர்கள் ஒரு சிலர்கள். அதிலே உள்ளவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத். அல்லாஹு அக்பர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகத்தை விட்டு மறைகிறார்கள். எப்படி வாழ்ந்தார்களோ அப்படியே, எந்த வீட்டிலே வாழ்ந்தார்களோ அதே வீட்டிலேயே. உலகத்தில் எந்த தலைவனும் இப்படி வாழ்ந்ததே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்திப்பு நாயகத்தோடு அதிகமாக இருந்தது. வரலாறுகள் பேசுகிறது. உலகத்தில் எத்தனையோ தலைவர்களை உலகம் பார்த்திருக்கு. பெருமானார் மட்டும் மதீனாவுக்குள்ள போகும்போது ஏழையாக உள்ளே நுழைகிறார்கள். ஒரு 10 பேர் தங்குற அளவுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்திருக்கலாம். எல்லோருமே 3 அறைகள் இருக்கும். மொதல் அறையும் இல்லை, கடைசி அறையும் இல்லை, நடு அறையில தான் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அந்த நடு அறை தான் முதலிலே கட்டப்பட்ட அறை. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 பேர் தங்கலாம். அந்த அறையிலே தான் நாயகம் மதீனாவிற்குள்ளே நுழைந்து வாழ்கிறார்கள். பெருமானார் 6 வருடத்தில் ஹைபர் போர்க்களத்திற்கு பிறகு பெருங்கொண்ட லட்சாதிபதிகள் சஹாபிகள் போர்க்களத்திலே அனைத்திலும் வெற்றி. எல்லா சஹாபாக்களும் லட்ச லட்சமா வச்சிருக்கிறாங்க. பெருமானார் வஃபாத் ஆகிற போது எல்லோரும் லட்சாதிபதிகள். ஆனால் நாயகம் எந்த வீட்டிலே இருந்தார்களோ அதே வீட்டில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதிகளை பெருக்கிக் கொள்ளவே இல்லை. எதிலே வாழ்ந்தார்களோ அதிலேயே வஃபாத் ஆகிறார்கள். இப்படி ஒரு தலைவர் உலகத்தில் பார்த்திருக்குமே. லேசா எம்சி ஆன உடனே ஒரு மாடி கூடும், எம்எல்ஏ ஆன உடனே ஊரை விட்டு லேசா போயிடுவார் இல்லையா? எம்பி ஆயிட்டா தலைநகரத்துக்கு போயிடுவார்.
வசதிகள் கூடிக்கொண்டே இருக்கும், வாழ்க்கையின் அமைப்பும் கூடும். ஆனால் தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறார்கள். பெருமானாரை எங்க அடக்கிறதுன்னு தோழர்களுக்கு தெரியவே இல்லை. பெருமானார் எல்லோரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். ரசூலின் வஃபாத், சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் திகைத்து போயிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் அழகான தோற்றத்திலே ஜஸீமுல் வஜஹ், இந்த முகமோ பிரகாசமான முறையிலே உள்ளே ஒரு மனிதர் நுழைகிறார். நபிமார்கள் எங்கு மூத்தாகிறார்களோ அங்குதான் அவர்களை அடக்க வேண்டும் என்றார். தெளிந்த முகத்தோடு கூட இருந்த சஹாபாக்கள் எல்லாம் இவர் யார், இவர் யார், இவர் யார் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் சொல்கிறார்கள், ஓ ஹுவ ஹிலர், வந்திருப்பவர் ஹலிர். நபிமார்கள் இருந்த இடத்தில் தான், வாழ்ந்த இடத்தில் தான் அடக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், ரபி ரலியல்லாஹு தஆலா மரணம். உலகத்திலே வாழுகிற போது எப்பொழுதுமே நல்லதையே நினைத்து நல்லதையே செய்த நபி, நல்லதையே நினைத்து நல்லதையே செய்த சஹாபி ரபி இப்னு ஹைஸாம். அல்லாஹு அக்பர். அவரின் மரணம். சஹாபாக்கள் எல்லாம் வந்தாச்சு. உமர் ரலியல்லாஹு தொழுகைக்காக தக்பீர் கட்ட போறாங்க. மஹில் மஹில் என்று குரல் மட்டும் கேட்கிறது, ஆள காணோம். ஹாத்திபின் சத்தம், அவைய குரல் கேட்கிறது, கொஞ்சம் தாமதியுங்கள், கொஞ்சம் தாமதியுங்கள், வரவேண்டியவர்கள் வரவேண்டி இருக்கிறது, கொஞ்சம் தாமதியுங்கள். ஜனாசா தொழுகை நடக்கும்போது நம்ம சொல்லுவோமா இல்லையா, ஹவுஸ்ல 2 பேர் நின்றுகிட்டு இருப்பாங்க. அவன் தொழுவாம நின்றுட்டு இருப்பான், சும்மா கால கழுவிட்டு, அவருக்கு வேண்டி நம்மால எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, அப்ப மஹில் மஹில், தாமதியுங்கள், வரவேண்டியவர் வரவேண்டி இருக்கிறது என்ற அவையக்குரல் கேட்கிறது. அதற்கு பிறகு துஆ ஓதுகிற குரல் கேட்கிறது. அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஹ்திஹி வஃப் அன்ஹு என்று துஆ கேட்கிறது. பார்த்தா உள்ளே ஒரு மனிதர் வருகிறார். தொழுகை முடிகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா தொழுகையை முடிச்சிட்டு சொன்னாங்க, அந்த சத்தம் போட்டு துஆ ஓதுன மனிதர், இந்த சத்தம் கேட்டுச்சு, அந்த மனிதரை அழைத்து வாருங்கள் என்றார்கள். சென்றவர்கள் தேடினார்கள், அந்த மனிதர் காண கிடைக்கவில்லை. வந்து சொன்னாங்க, உமர், நீங்கள் எந்த மனிதரை அழைக்க சொன்னீர்களோ அந்த மனிதரை நாங்கள் தேடி பார்த்தோம், எங்கள் கண்களுக்கு புலப்படவில்லை. அவரை ஃபாரூக் ரலியல்லாஹு சொன்னாங்க, வா ஹுவ ஹாலிர், அவர்தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றார்கள். அல்லாஹு அக்பர். அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அன்னவர்களின் ஆட்சி காலம். காபத்துல்லாவிலே அலி ரலியல்லாஹு தஆலா வலம் வருகிறார்கள். காபாவின் திரையை பிடித்துக் கொண்டு ஒருவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா இயற்கையிலே பயங்கரமான மதிநுட்பம். அலி ரலியல்லாஹுவினுடைய அறிவுக்கு நிகர் உலகத்தில் யாருடைய அறிவும் இல்லை. ஆளை பார்த்தோன்னா அலி ரலியல்லாஹு தெரிஞ்சுக்கிட்டாங்க, வந்த மனுஷன் யாருன்னு. நேரா போனாங்க, பக்கத்திலே நின்றார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ரூஹ் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக நீ யாருன்னு கேட்டாங்க. தன்னுடைய உயிர் யாரின் கைவசம் இருக்கிறதோ எல்லாம் கேட்பாங்க. ஆனா அடிக்கடி எல்லாம் நேரா போனோம்னு அவங்களையே பிடிச்சி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ரூஹ் யாரின் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவனின் மீது ஆணையாக மன்னன்ட நீங்க யாருன்னு கேட்டாங்க. உடனே ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, அன ஹலிர், நான் தான் ஹலிர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் காபத்துல்லாவிலே மீசாபுர் ரஹ்மத் மழை பெய்கிற அந்த தண்ணீர் இறங்குகிற இடத்திற்கு கீழே காபாவின் திரையை பிடித்து அழுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் அழியே, அதனால் நான் அழுது கொண்டிருக்கிறேன். அதனாலதான் இல்லையா, காபாவுக்கு செல்லக்கூடியவர்கள் ஹத்தீமுக்கு சென்று மீசாபுர் ரஹ்மத்திற்கு நேராக திரையை பிடித்து அழுகிறார்களே, இது யார் சொல்லிக் கொடுத்த வழிமுறை? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறை. கடல் நுரையளவு பாவங்கள் யாருக்கு இருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ரமலான் முழுக்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், பைத்துல் முகத்தஸில் தான் ஹலிர் 30 நோன்புகளையும் நோக்கிறார். ஹிதர் கண்டிப்பா நோன்பு வச்சு தான் ஆகணும். ஆனா உம்மத்தி முஹம்மதியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாரு.
அதே நேரத்தில் ஹஜ்ஜை அடைகிற போது மவாசிமுல் ஹஜ், ஹஜ்ஜினுடைய மாதங்களில் ஹிதுரும் இல்யாஸ் தன்னுடைய நண்பர் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தால எண்ணம் ஹிதுரும் இல்யாஸும் சந்தித்துக் கொள்வார்கள். சந்தித்ததோடு மட்டுமல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், கடைசி ஹஜ்ஜினுடைய காரியம் முடிஞ்சது எதை வச்சு அடையாளம்னா மொட்டை அடிக்கணும். ஹிதுர் தான் இல்யாஸுக்கு மொட்டை அடிப்பார். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் ஹிதுருக்கு மொட்டை அடிப்பார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அப்படி மொட்டையடிக்கிற போது நான் சந்தித்து அவர்களிடத்தில் ஒரு பாடம் கேட்டேன். இந்த உம்மத்துக்கு எவ்வளவு பாடம் கிடைச்சிருக்கு. அல்லாஹு அக்பர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவின் மூலமாக ஹிதுர் அலைஹிஸ்ஸலாமும் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாமும் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுகிற போது நான் அவர்களிடத்தில் ஒரு பாடம் கேட்டேன். எனக்கு ஏதாவது உபதேசம் சொல்லுங்களே என்று கேட்டேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹ் லா யஸூகுல் கைர இல்லல்லாஹ், மாஷா அல்லாஹ் லா யஸ்ரிஃபு ஷர்ர இல்லல்லாஹ், மாஷா அல்லாஹ் மா கான மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இதை காலையில் 3 தடவை மாலையில் 3 தடவை யார் ஓதுகிறாரோ, ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்தார்கள், யார் ஓதுகிறாரோ அவருக்கு கர்க்கு வராது, ஹர்க்கு வராது, ஷர்க்கு வராது. அவருடைய ஸ்தாபனங்கள் வெள்ளத்தால் அழியாது, நெருப்பால் பொசுங்காது, திருடனின் திருடுக்கு கட்டுப்படாது. 3 வரிகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹ் லா யஸூகுல் கைர இல்லல்லாஹ், மாஷா அல்லாஹ் லா யஸ்ரிஃபு ஷர்ர இல்லல்லாஹ், மாஷா அல்லாஹ் மா கான மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். மந்திர சொற்கள், இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்ட மந்திர சொற்கள். கடைக்குள்ள போகும்போது, ஆபீஸ்க்குள்ள போகும்போது, வீட்டுக்குள்ள போகும்போது இதை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? காலையில ஒரு 3 தடவை, மாலையில ஒரு 3 தடவை, ஒரு 3/4 மணி நேரம் ஆகுமா? அன்புக்குரியவர்களை 1 நிமிஷம் கூட ஆகாது இந்த மந்திர சொற்களை. ஆனால் உம்மத்துக்கள் பயன்படுத்துகிறதா என்றால் இல்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹிதுர் நபியை எதற்காக அனுப்பினான்? முஅல்லிமாக அனுப்பினான், ஷாஹிதாக அனுப்பினான், முவாஜிஹாக அனுப்பினான். 3 கோணங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதுர் நபி அலைஹிஸ்ஸலாத்தை பயன்படுத்தினான் என்று வரலாறு பேசுகிறது. அது என்ன முஅல்லிம்? ஆம், குர்ஆனிலே அல்லாஹ் ஸஹாபுல் காஃப் சூரத்துல் காஃபிலே சொல்லுகிறானே, நேற்று தான் பார்த்தோமே. நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லும்போது உன்னோட பெரிய ஆள் இருக்காரு போங்க. நபியினா ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனே எனக்கு ஏதாவது கத்து கொடுங்க. இல்ல ஒத்து வராது. பரவாயில்ல எதையாவது சொல்லி கொடுங்க. இல்ல ஒத்து வராது. நான் உங்களோடு வருகிறேன். நபி கெஞ்சுறாங்க. காரணம், இவங்க ஷரியத் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் தரீக்கத் இல்முல் ஃபராஷா கொடுக்கப்பட்டவர்கள். அல்லம்னாஹும் இல்லதுன்னா இல்மா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போதே சொல்லுவான், ஆருட பாஷை. ஒருத்தரை பார்த்த உடனே இவர் இப்படிதான் மூத்தா போவார்னு சொல்லுவாங்க. இவர் இப்படித்தான் வாழுவார், இப்படித்தான் மூத்தா போவார். ஆருட கனெக்ட். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த உடனே ஆருடம் ஒத்து வராது. இல்ல இருக்கிறேன். நேரா ஹிதுர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குர்ஆன் பேசுகிறது. ஹிதுரை பார்த்தவுடன் கப்பல் நிறுத்தப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏத்திக்கிட்டு கப்பல்ல போன உடனே கப்பலை ஓட்ட போட்டாங்க. எப்படி இருக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு லேசா தப்பு செஞ்சாலே பிடிக்காது. ரொம்ப கர்மான ஆளு. கப்பலை ஓட்ட போட்டோன்னு வந்ததே கோபம். உம்மை ஓசிக்கு ஏற்றி செல்லுகிறார் கப்பல், அதை ஓட்டை ஓடுகிறாய் அகிலர். நீலாம் ஒரு ஆளா? அப்பதான் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க. உனக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு சொன்னல, உனக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு சொன்னல, அப்பயே சொன்னல. சரி இனிமேல் நான் பேச மாட்டேன். கப்பல்ல இறங்கி போயிட்டே இருக்கும்போது ஒரு பையன், சின்ன பையன் விளையாண்டுகிட்டு இருக்கிறான். அவன் தலைய பந்த திருகின மாதிரி, அந்த டப்பாவை திருகின மாதிரி தூக்கி எறிஞ்சாங்க. எப்படி இருக்கும்? ஆளை கொலை செஞ்சா இல்லையா? இன்னைக்கு தூத்துக்குடியிலே நடக்கிற பெரும் இதை எதனால் தான் அன்பிற்குரியவர்களை யோசிக்கிறோம். ஒரு கொலை உலகத்தையே மிரள வைக்கும். இப்ப ஒரு ஹிதுர் கொலை செய்கிறார் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினால தாங்க முடியல. மனுஷனா கொலை செய்திருக்கிறார், அதுவும் விவரம் இல்லாத பச்சை பிள்ளையை கொலை செய்திருக்கிறார். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பார்வை. ரெண்டாவது ஒத்து வராது. இல்ல இனிமேல் நான் சத்தியமா நிச்சயமா எதுவுமே பேச மாட்டேன்.
அந்தாக்கியாவுக்குள்ளே போய் நுழைகிறார்கள். அந்தாக்கியா மக்கள் எவ்வளவு பெரிய கஞ்சன்னு சொன்னா தண்ணி கூட கொடுக்க மாட்டான் யாருக்குமே. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான், தண்ணி கூட கொடுக்க மாட்டான். போய் சோறு கேட்கிறாங்க, கடுமையான பசி. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி எதுக்குமே பொறுக்க முடியாது, பசியும் பொறுக்க முடியாது. பசிக்குதுன்னா ஒன்னே சாப்பாடு வேணும். ஒரு சில மகான்கள் நம்மள இருக்கிறாங்க இல்லையா, பசிச்சுன்னு சொன்னாக்கா அல்லாஹு அக்பர். அதே மாதிரி உள்ள நுழைஞ்சா சோறு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நேரத்திலே ஒரு சுவர் விழுக போகிறது. அந்த சுவரை ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வரிந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள், சுவரை நிமிர்த்தி கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு சொன்னாங்க, ஏங்க சோறு கூட கொடுக்காத ஆளுக்கு இவ்வளவு விழுந்து விழுந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, சோறு கூட கொடுக்கல விழுந்து விழுந்து வேலை செய்கிறீர்களே, என்ன மனுஷன் நீங்க? உடனே ஹாதா ஃபிராக் பைனி வ பைனி, சான்ஸ் 3 தான், இதுக்கு மேல சான்ஸ் இல்லை, உங்க வழியை நீங்க பாருங்க, என் வழியை நான் பார்க்கிறேன். இதை ஏன் அல்லாஹ் காட்டினான் தெரியுமா? இந்த 3ம் ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு நடந்திருக்கிறது. ஒரு நபி முன் யோசனை செய்ய வேண்டும். அந்த நபியை பின்பற்றுகிற உம்மத்துக்கள் முன் யோசனை செய்துதான் அடுத்தவர்களிடத்தில் பேச வேண்டும். என்ன 3 நடந்திருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் ஆம்பளை புள்ள வந்தா கொலை செய்யணும்னு சட்டம். பிறந்த நேரத்தில் அந்த அம்மா சும்மா ஒரு தட்டியில வச்சு ஒரு டப்பாவில் வச்சு கடல் நைல் நதியில் அனுப்பியது. நைல் நதியில். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லாமல் சொல்லுகிறான், மூசா அந்த நைல் நதியில நீ மட்டும் தனியா போன, உன்னை பாதுகாத்த அல்லாஹ், தனியா போன நேரத்தில் பாதுகாத்த அல்லாஹ் உன்னோடு இருக்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்க மாட்டானே, லேசா ஓட்ட போட்டவன வந்துச்சே கோவம். அன்றைக்கு நீ தனியாக சென்றாயே, பாதுகாத்த ரப்புதானே இப்பொழுதும் பாதுகாப்பான் என்ற எண்ணம் வேண்டாமா? கடந்த கால சிந்தனை முன் யோசனை வேண்டாமா? ரெண்டாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் இது மாதிரி ஒரு கொலை செஞ்சாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பனு இஸ்ரவேலரும் கிபுத்தியும், ஃபிரௌனுடைய ஆளும் கிபுத்தியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கிபுத்தியும் பனு இஸ்ரவேலரும். உடனே என்ன ஏதுன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்கல. பொதுவாகவே நம்ம பழக்கம் அதான், நம்ம சொந்தக்காரனோட யாராவது பேசிட்டு இருந்தா சண்டை போட்டுட்டு இருந்தா நியாயம்லாம் பார்க்க மாட்டோம். சொந்தக்காரன் ஏன் அவன்கிட்ட வம்பிழுக்கிற, நேரா போன உடனே என்ன ஏதுன்னு ஏன் அவன்கிட்ட வம்பிழுக்கிற, உண்மையில இவர் தான் வம்பிழுத்திருப்பாரு. அதே மாதிரி ஏன் என்னுடைய பனு இஸ்ரவேலரோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று மூசா கிபுத்தியினுடைய மூச்சில ஒரு குத்து விட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே இடத்துல மௌத்தா போயிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடிட்டாங்க ஊரை விட்டே. இப்ப நீ கொலை செஞ்சது நியாயமா? ஹிதர் கொலை செய்த போது மட்டும் கோபம் வேகமாக ஏறுகிறதே, மூசா நீங்க கொலை செஞ்சது நியாயமா? உங்களை மன்னித்த ரப்பு அந்த ஹிதரை மன்னிக்க மாட்டானா? மூன்றாவதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெண் மக்களுக்கு தண்ணீரை அந்த இதை தூக்கிட்டு கேணிய தூக்கி தண்ணீரை கொடுத்தீர்களே, காசு வாங்கினீங்களா? இல்ல அப்பயும் பசியாத்தானே போனீங்க, 3 நாள் பசியில போனீங்கல்ல. அந்த பெண் மக்களுக்கு காசு இல்லாமல் நீங்கள் உதவி செய்தால் தவறில்லை, ஹிதர் உதவி செய்தால் தவறா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான பாடத்தை இந்த உம்மத்திற்கும் கொடுக்கிறான். முன் யோசனை வேண்டும். முன் யோசனை இல்லாத எந்த காரியமும் வாழ்க்கையில் சிறக்காது. அது அஃப்ராக் பைனி வ பைனி. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, உனக்கு எனக்கு ஒத்து வராது, போயிட்டு வாங்கன்றாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, சரி நான் போயிடுறேன், இனிமேல் இருக்க முடியாது, ஆனா எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களே. அல்லாஹ் கல்வியை கற்க சொல்லி அனுப்பிவிட்டான் உங்களிடத்தில். நான் முன் யோசனை என்ற பெரிய பாடத்தை கற்றுவிட்டேன், ஆனால் எனக்கு ஏதாவது கொஞ்சம் உபதேசம் செய்யுங்களே என்று சொல்லுகிற போது 1 டஜன் உபதேசத்தை நபிக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நபிக்கு ஒரு வழி சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த உபதேசம் அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும். என்ன அப்படி உபதேசம் செய்தார்கள்? குன் நஃபான் வலா தகுன் லர்ராரா. மூசா நீ உலகத்திலே வாழுகிற போது பயனாளியாக வாழ், உலகத்திலே யாருக்கும் இடைஞ்சல் கொடுத்து வாழாதே. முதல் வார்த்தையே அதுதான், குன் நஃபான். ஒவ்வொருத்தரும் நாம யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் உலகத்திலே வாழ்கிற போது பயனாளியாக இருக்கிறோமா அல்லது சமூகத்திற்கு இடைஞ்சல் அளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சகாபாக்கள் எவ்வளவு பலன் கொடுத்தார்கள் இல்லையா? மரத்தை போன்று பலன் கொடுத்தார்களே. இன்னைக்கு நம்மால் எத்தனை பேர்களுக்கு நம்ம குடும்பத்திற்கே பலனாக இருக்கிறோமா, பாரமாக இருக்கிறோமா? நம் குடும்பத்திற்கு உறவுகளுக்கே பலனாக இருக்கிறோமா, பாரமாக இருக்கிறோமா? இரண்டாவதாக சொன்னாங்க, மூசா குன் பஸ்ஸாமன் வலா தகுன் கல்லபா.
எப்பயுமே கொஞ்சம் புன்னகையோடு இரு, கடுகடுத்த முகத்தோடு இருக்காது. நீ நபி, சிரிக்கிறத பார்த்துன்னா கூட வருமா இல்லையா? ஒரு சிலர் எப்பயுமே அரைக்கிலோ இஞ்சியை சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அப்ப கூட அவர் நபியா இருக்க முடியுமா? அவர் வழிகாட்ட முடியுமா? ஒரு கடையில ஒரு ஆளு அரை கிலோ இஞ்சியை சாப்பிட்ட மாதிரி உட்கார்ந்த ஒரு வாடிக்கையாளர் உள்ள வருவானா? வரும்போதே உள்ள ஏதாவது பொருள் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்வான்? இந்த கடைக்கே வர வேண்டாம், முசீபத் பிடிச்ச கடைன்னு ஓடிடுவான் இல்லையா? அப்ப பிசாமாக இரு, புன்னகையோடு இரு, என்றைக்கும் கோபத்தை வெளிப்படுத்தாதே. இறுதி அனில் லுஜாஜா வலா தம்சி மின் கைரி ஹாஜா. மூன்றாவதாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இர்ஜி அனில் லுஜாஜா, யாரையுமே திட்டாத மூசா. ஏன்னா மலக்குல் மௌத்தை அடிச்சிரு மனுஷன் மூசா அலைஹிஸ்ஸலாம், பக்கத்துல யாரும் நெருங்க முடியாது. மூசா, வாழ்நாளிலே நீ யாரையும் திட்டாதே மூசா, நாம் எல்லாம் வழிகாட்ட வந்தவர்கள், வழிகாட்டிகளுக்கு திட்டுதல் கூடாது மூசா. மக்கள் திட்டினாலும் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற நீங்க வரலாறுகளை பார்த்தீர்களா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எவ்வளவு ஏற்றினார்கள், பேசினார்கள். மஜ்னூன் என்றார்கள், பைத்தியக்காரர் என்றார்கள், சூனியக்காரர் என்றார்கள், செய்வனைக்காரர் என்றார்கள் இல்லையா? ஏகப்பட்ட வசை வார்த்தைகள். அபுத்தர் குழந்தை வர தகுதி இல்லாத பொட்டையன் என்றார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஒரு பதில் சொல்லவில்லை. நீ யாரையும் திட்டாதே மூசா. வலா தம்சி மின் கைரி ஹாஜா, தேவையில்லாம யார் வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்காத மூசா. யாரிடத்திலும் தேவையாகாதே, ரப்புல் ஆலமீனை தவிர நீ வேறு யாரிடத்திலும் தேவையாகி விடாதே மூசா. வைரவரிகள். அல்லாஹ் அக்பர். நாலாவதாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொன்னாங்க, யா இப்னு இம்ரான், இம்ரானின் மகனே, லா தமில்ல ஜுலசாஅக இதா ஹத்தஸ்தஹும், நண்பர்கள்ட்ட பேசும்போது சடஞ்சிக்காத. மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிட்டு இருக்கும்போது கோவம் வந்துடும், பேசிட்டு இருக்கும்போது கோவம் வந்துடும். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாடியை முடிச்சுட்டாங்க ஒரு தடவை. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாடி, அதை வச்சுதான் தாடி ஒரு புடி அளவுன்னு சொல்லிட்டு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர் கோவத்துல பிடிச்சதை ஆதாரமாக்கி விட்டாங்க. தாடி ஒரு புடி அளவு வைக்கிறது சுன்னத்து, அது வாஜிபு. மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? அப்ப மூசா நண்பர்களோடு பேசுகிற போது சடைந்து கொள்ள வேண்டாம். இதா ஹத்தஸ்தகும், அவங்கள்ட்ட பேசினா சந்தோஷமா அவர்களுடைய மனதுக்கு நிம்மதியை தருகிற அமைப்பிலே பேசுங்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா தோழர்களோடு உட்கார்ந்து பேசினாக்கா கூட்டம் வந்துகிட்டே இருக்குமா? ஏனென்றால் முஆதின் நாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேனை கலந்திருந்தான். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு பேச ஆரம்பிச்சிட்டா எல்லோரும் கூடிக்கொண்டே இருப்பார்களாம். அப்ப யாருக்கும் சடையை கொடுக்காத அமைப்பிலே நீ நடந்து கொள் மூசா. மூசா, இன்னல் கல்ப் விஆ, உள்ளம் என்பது பாத்திரம். ஃபந்துர் மா தஹ்ஷுஹு ஃபீ விஆஇக், இந்த பாத்திரத்துல என்ன நிரப்புறோங்கிறத பார்த்து நிரப்பு மூசா. இந்த பாத்திரத்துல என்ன நிரப்புகிறோம் என்பதை பார்த்து நிரப்பு. வீட்டில் அழகான பாத்திரம் இருக்கிறது, அந்த பாத்திரம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அங்கே இருக்கிற பொருளும் உயர்ந்ததாக இருக்கும் இல்லையா? வயிறு வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பாத்திரத்தை வச்சிருப்பாரு, வயிறு வைக்கிறதுக்கு இல்லையா? ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் ஏற்ற மாதிரி, அழகுக்கு ஏற்ற மாதிரி பொருள் இருக்கும். உள்ளம் என்ற பாத்திரம், அதற்குள்ளே என்ன வைக்கிறோம் என்பதை பார்த்து வை மூசா. நல்லதை மட்டும் வை மூசா, கெட்டதை தூக்கி எறிந்து விடு மூசா. அல்லாஹு அக்பர். ஆறாவதாக சொன்னாங்க, அத்துன்யா ஃபர்லி பிமா கஸமல்லாஹு லக். மூசா, யா இப்னு இம்ரான், இம்ரானின் மகன் மூசாவே, துன்யாவில் அல்லாஹ் கொடுத்தத போதும்னு சொல்லிரு. துன்யாவில் அல்லாஹ் என்ன கொடுத்தானோ அல்ஹம்துலில்லாஹ் போதும்னு சொல்லிரு. காரணம் என்ன தெரியுமா? இந்த துன்யா என்பது இருக்கிறதே, லைஸ லக்க ஃபீஹா தார், இதுல நிரந்தரமான வீடு உனக்கு கிடையாது. இங்க வாங்கின அந்த 1.5 ஏக்கர் இடத்தை அப்படியே சொர்க்கத்துக்கு யாராவது ட்ரீட் பண்ண முடியுமா? நான் டெபாசிட் பண்ணி சொர்க்கத்துக்கு இந்த வீடு தான், இப்படியே தான், இதே மார்பிள், இதே கிரைனைட்டை வச்சுதான், இதே அந்த சமையலறை தான் சொர்க்கத்தில் எனக்கு இருக்கணும், அல்லாஹ்ட்ட வாதாடி கொண்டு போயிட முடியுமா? ஒண்ணும் முடியாது. இது நிரந்தர வீடு அல்ல. லைஸ பிக்க ஃபீஹா மஹல்லு கரார். அது மட்டுமல்ல, இதிலே நீ நிரந்தரமாகவும் இருக்க முடியாது மூசா. அதனால அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் ஏத்துக்க மூசா. என்ன அழகான வார்த்தைகள். ஏழாவதாக சொன்னார்கள், இர்னி பினஃப்ஸிக பிஸ்ஸப்ர் தஹலுஸ் மினல் இஸ்ம். மூசா, அல்லாஹ் கொடுக்கிற சோதனையில கொஞ்சம் பொறுமையை ஏத்துக்க மூசா. அல்லாஹ் என்ன சோதனையை கொடுக்கிறானோ அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள். ரப்புல் ஆலமீன் உனக்கு உலகத்திலேயே உயர்வை கொடுத்து விடுவான் மூசா.
அதே நேரத்தில் தஃப்ரா அலில் இல்மி இன் குன்த துரீது, கல்விக்கு என்று கொஞ்சம் காலத்தை ஒதுக்க வேண்டும் மூசா. அதனாலதான் அல்லாஹ் உங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. கல்விக்கு என்று காலத்தை ஒதுக்க. இன்னமல் இல்ம் லிமன் ஃபரா, யார் காலத்தை ஒதுக்குகிறாரோ அவருக்குத்தான் கல்வி கிடைக்கும். கல்வி போற போக்கில் கிடைக்கிற பொருள் அல்ல, கல்வி போற போக்கில் கிடைக்கிற பொருள் அல்ல, இல்லையா? அதனாலதான் ஒரு ஆளு மருத்துவ புக்கு லட்சக்கணக்கில் வந்துருச்சு, அதை பார்த்து மருத்துவம் செஞ்சிட முடியுமா? நான் மருத்துவ புக்கை பார்த்தேன், காய்ச்சலுக்கு இது போட்டிருக்காங்க, அதனால ஊர்க்காரர்களை வாருங்கள் நானும் எழுதி கொடுக்குறேன், இல்லையா? நீமே ஹத்தீப் நீமே தபீப் ஹத்ரை ஜான் சொல்லுவாங்க உருதுல, அரகுர வைத்தியரால் உயிருக்கு ஆபத்து, இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களை கல்விக்கு என்று நேரம் கொடுக்க வேண்டும் சொல்லி காட்டுகிறார்கள். 9வதாக சொன்னார்கள் நபீனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறார்கள், மூசா பாவத்திலிருந்து உன்னுடைய உம்மத்தை விலக்கிக்கொள், அல்லாஹ்வினுடைய அருள் கிடைத்துவிடும். வஜ்தனிபில் கபாயிர், பெரும்பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் ரிஸ்க் தானாக கிடைத்துவிடும். 10வது ஒரு அழகான வார்த்தையை சொன்னாங்க, மூசா லா தஃப்தஹன்ன பாபன் லா தரா அன் தக்லுக், மூட முடியாது என்று இருக்கிற வீட்டை நீ திறக்க முயற்சிக்காதே, மூட முடியாத கதவுகளை திறக்காதே, திறக்க தெரியாத கதவுகளை மூடாதே. மூட முடியாத கதவுகளை திறக்க தெரியாதே, திறக்க முயற்சிக்காதே. திறக்க முடியாது என்றால் நீ மூடுவதற்கு முயற்சிக்காதே. இப்ப எது உன்னால முடியுமோ அதை செய்ய, முடியாத போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறார் மூசா. 11வதாக சொன்னார்கள், மூசா இஜ்அலி ஸுஹ்த வ தக்வா லிபாஸக், உன்னுடைய ஆடைகள் ஸுஹ்த் பற்றற்ற வாழ்க்கையையும் எல்லாம் இருக்கலாம், ஆனா அது மேல மோகம் வரக்கூடாது, காதல் வரக்கூடாது, பேராசை வரக்கூடாது. நல்லா சம்பாதிக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், லட்சம் கோடிகளை தாண்டலாம், தவறில்லை, ஆனால் உன் எண்ணம் அதிலே லகிக்க கூடாது மூசா. உன்னுடைய ஆடையாக ஆக்கிக்கொள் ஸுஹ்தையும் தக்வாவையும் உன்னுடைய ஆடையாக ஆக்கிக்கொள், இல்மையும் திக்ரையும். 12வதாக சொன்னாங்க இஜ்அலில் இல்ம வ திக்ர, இல்மையும் திக்ரையும் உன்னுடைய பேச்சாக ஆக்கிக்கொள். பேச்சு ஃபுல்லா இல்மா இருக்கணும், பேச்சு ஃபுல்லா திக்ரா இருக்கணும். இதைத்தான் நான் உபதேசமாக செய்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்களாம். ரப்புல் ஆலமீனே, எனக்கு ஏராளமான பாடத்தை என் வாழ்க்கைக்கு தேவையானதை ஹிதரின் மூலமாக கொடுத்து விட்டாய். இந்த ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நீண்ட வரலாறுகள் உண்டு. ஆனால் இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும்? பெருமானார் அதையும் சொன்னார்கள், தஜ்ஜால் வருவான், இறுதி காலம் தஜ்ஜாலின் காலம், தஜ்ஜால் வருவான். இந்த நேரத்திலே மஸ்ஜிதே சஹ்லா என்ற இடத்திலே தஜ்ஜாலை சந்திப்பார்கள். மஸ்ஜிதே சஹ்லாவிலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எங்க துஆ இருக்கிறதோ, எங்க இஸ்திக்ஃபார் இருக்கிறதோ அந்த இடங்களுக்கெல்லாம் ஆஜராகிற பழக்கம் அவர்களுக்கு உண்டு. மஸ்ஜிதே சஹ்லாவில் தஜ்ஜாலை சந்திப்பார்கள். தஜ்ஜால் எல்லோரையும் ஒரு பக்கத்து சொர்க்கத்தை, இன்னொரு பக்கத்து நரகத்தை காட்டுவான். சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்தவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள், நரகத்திற்குள்ளே நுழைந்தவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்கள் வரும். இந்த நேரத்தில் தஜ்ஜாலை எதிர்க்கிற துணிவுள்ள மனிதன் யார் என்றால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். தஜ்ஜாலை எடுக்கும் போது 2 துண்டாக தஜ்ஜால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை வெட்டுவான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தின் மரணம் யார் கையில் இருக்கிறது? தஜ்ஜாலின் கையில் இருக்கிறது. 2 துண்டா வெட்டி அதற்கு பிறகு ஹயாத்தாக்குவான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் ஹயாத்தானவுடன், பார்த்தாயா, உன்னை மௌத்தாக்கி ஹயாத்தாக்கி இருக்கிறேன், நான் தான் இறைவன். அப்பையும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, வல்லாஹி இல்லா, நீ மோசக்காரன், இறைவன் ஒருவன் தான், அவனையே நாங்கள் வணங்குகிறோம் என்று தஜ்ஜாலிடத்திலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாதம் செய்கிற போது 2வது முறையாக தஜ்ஜால் ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கொலை செய்வான். அதற்கு பிறகுதான் மஹ்தி வருவார்கள். அதற்கு பிறகுதான் நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். தஜ்ஜால் பஸ்மமாகி போவான் என்பது வரலாறு. அப்ப நீண்ட வயது கொடுக்கப்பட்ட அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், நீண்ட வயது கொடுக்கப்பட்ட ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தஜ்ஜாலின் கையிலே இறக்கிறார்கள். இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் யாரை சந்திக்கிறார்கள் தெரியுமா? ஒரு வரலாறு சொல்லி நான் முடிப்பேன். வாழ்க்கையில யார் பெற்றோர்களை தாங்கி பிடிக்கிறார்களோ, இப்ராஹிமுல் ஹவாஸ், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப தொடர்பு. பெற்றோர்களை யார் நல்ல முறையில் கவனிக்கிறார்களோ அவர்களை வாழ்க்கையில் ஹிதர் சந்திக்காமல் அந்த மனிதன் மௌத்தாவதில்லை.
ஹிதரின் சந்திப்பு இல்லாமல் அல்லாஹ் அவரை மௌத்தாக்குவதில்லை. அதனால பெற்றோர்களை யார் நல்ல முறையில் பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதரை காணுகிற அவர்களுடைய நல்துவாவை பெறுகிற நன்னசீபை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழும் காலத்திலே அந்த இறைநேசரை சந்தித்து அவர்களின் துவாவை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, எங்க நூருல் இஸ்லாம் அரபிக் காலேஜில் இருந்து வருகை தந்திருக்கிறார்கள்.